நீயா ஏன் இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, இனிமே பார்க்க முடியாதுன்னு தோணுச்சு, அதனால வந்தேன். ஆமா, நாம 2 பேரும் ஒன்னா இந்த படுக்கையில இருக்க கூடாதுன்னு நீ தான் சொன்ன, மறந்துட்டியா? இருக்க கூடாதுங்க, ஆனா பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னேன்னா. அம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீ? நான் சாப்பிட வேண்டியதை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன். எங்க உங்க காதலி வந்தாச்சு, இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போறது தானே முறை. வீட்டை விட்டு ஓட போறீங்கறியா? அது ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஊர் என்ன சொல்லும், ஓடுகாலின்னு காரி துப்போம். என்னை பத்தி எதை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா ஓடி போனவனோட புருஷன் உங்களையும், ஓடி போனவனோட மாமனார்னு உங்க அப்பாவையும் முச்சந்தில நிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்களே, அதனால சகிச்சுக்கவே முடியாதுங்க. வேற என்ன வழி சொல்றதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்க? ஏங்க, நான் செத்துட்டா பைத்திய மாதிரி என்ன கற்பனைடா, அப்படி நடந்துட்டா யார் மேலே எந்த பழியும் விழாதுல்ல. சட்டம் கூட அடுத்த கல்யாணத்துக்கு அனுமதி கொடுக்கும். கற்பனை நல்லா இல்ல? நான் வாழணுங்கிறதுக்காக நீ சாகிறத என்னால கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல. வேற வழி எங்க? நான் இங்கேயே இப்பவே செத்துட்டே வச்சுக்கங்க. நான் சாகிறத விட வேற நல்லதா பேசுறேன். சின்ன கற்பனை தாங்க. எனக்கு 3 வாரம் கொடுக்குறீங்களா? வரமா? கையை கூட 2 வாரம் தானே கேட்டான்னு பாக்குறீங்களா? நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது நீங்க கட்டின அந்த தாலிய கைட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொன்னேன்ல, இந்த தாலியோட போற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும். நீயும் வரணும். அப்புறம் நான் செத்ததுக்கு அப்புறம் அவசரமா உங்க காதலி கழுத்துல தாலியை கட்டாதீங்க. ஒரு 10 நாள் கழிச்சு என் சாவ ஜனங்கள் எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கங்க. இதான் உங்க 2வது வரமா? ஆமாங்க. 3வது வரம் என்ன? அது ரொம்ப முக்கியமான வரம். எங்க நான் இந்த வீட்டுல எப்படி எல்லாம் நடிச்சேன். எனக்கு காதலியா நடிச்சேன், அப்புறம் எனக்கு மனைவியா நடிச்சேன், எங்க அப்பாவுக்கு மருமகளா நடிச்சேன். அதுக்கு பதிலா எனக்காக நீங்க கொஞ்ச நேரம் நடிக்கணும். நான் செத்ததுக்கு அப்புறம் என் மேல விழுந்து கதறி அழணும். எங்க அழுங்க பார்க்கலாம், அழுங்க. ராணி, என்ன கற்பனை தாங்க. ஏன் இப்படி கற்பனை உயிரை விடுற? கண்டுபிடிச்சிட்டீங்களே, நான் உயிரை விடத்தான் போறேன். ராணி, நான் விஷம் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன். ராணி, என்னமா சொல்ற? உங்க கால விழுந்து சாகணுங்கிறதுக்காக ராணி, என்னமா சொல்ற? உண்மையா சொல்ற? ராணி, நீ நடிச்ச நடிப்புத்தான் நமக்கு மகத்தான வெற்றியை தேடித்தரப் போகுது. ராணி மட்டுமாடா நடிச்சா? என்னடே, 1 ரூபாய் கொடுத்து மொட்டையும் அடிச்சுக்கிட்டு 1.5 ரூபாய்க்கு ஒரு தொப்பியும் போட்டுக்கிட்டு ராணிக்கு தாய் மாமாவா நடிச்சனே, அந்த நடிப்பு தாண்டா உனக்கு சுலபமா காரியத்தை வெற்றியாக்க வச்சுச்சு. ராணி, இதுவரைக்கும் நீ போட்டியே சங்கரோட காதலி வேஷம், அதை மாத்திட்டு இனிமே அவனோட மனைவியாகவே நடிக்க தயாராரு. ஓகே? அவருக்கு மனைவி ஆயிட்டா அப்புறம் நம்ம காதல் எப்படிங்க? அடி விளங்காதவளே, தம்பி உன்ன சங்கருக்கு நிரந்தர புண்டாட்டியாவா சொல்லுது? சும்மா, அதுவும் ஒரு நடிப்பு. இவருக்காக, இவர் நன்மைக்காக, இவர் சொன்னாரேங்கிறதுக்காக நான் எப்படி எல்லாமோ நடிச்சுட்டேங்க. உண்மைதான்,
என்ன காலேஜ் குத்தத்துக்காக வீடு வாசல் விட்டு ஓடியாந்த. நான் சொன்ன போதெல்லாம் பணக்காரன் கார்ல விழுந்து செத்தது மாதிரி நடிச்ச. எனக்கு எப்படி எல்லாமோ பணத்தை சேர்த்து கொடுத்த. அது மட்டுமா, சங்கர் ஊருக்கு போனோன்னு இவர் என்ன பாம்பே கல்கட்டான்னு பல ஊருக்கு அழைச்சிட்டு போனாரு. பல கார்ல விழ சொன்னாரு. ஏராளமா சம்பாரிச்சாரு. இனிமே அதுக்கு அவசியமே இல்ல. சங்கர் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறானே. இங்கதான் எனக்கு பயமா இருக்கு. கமலாவை நினைச்சா கவலையாவும் இருக்கு. அவளுக்கு துரோகம் செய்யறதா வந்து இறக்கப்பட்டா இரும்பு பத்தி ரொம்பவே ரொம்பாது. அன்னைக்கு நான் போட்ட சபதப்படி அவளை பழி வாங்கவும் சங்கரோட சொத்தை எல்லாம் அடையவும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கல் 2 காய். ஆமா, இதுதான் தம்பியுடைய செப்படி வித்து. சங்கருடைய ஆஸ்தி பூரா உன் மூலமா எங்களுக்கு வந்தாகணும். எப்படின்னு கேக்குறியா? சங்கர் உன் கழுத்துல தாலி கட்டுவான், அவனுக்கு நாங்க பாட கட்டுவோம். என்ன தெரியுமா? அரேபியாவிலிருந்து வாங்கிட்டு வந்த கத்தி. அது சங்கர் கட்ட தாலியும் இருக்கும், அவன் கழுத்தையும் இருக்கும். அப்போ மொத்தத்துல சங்கரை கொலை பண்ண போறீங்களா? கரெக்ட், மர்டர். ஐயோ, அவரை காப்பாத்துங்க, அவரை காப்பாத்துங்க மாமா, மாமா, அவரை காப்பாத்துங்க மாமா. அவரை கொல்ல தனியே நடக்குது மாமா. யாரும் இல்லையா? யாரும் இல்லையா மாமா? யாரும் இல்லையா? அவரை காப்பாத்துங்க மாமா. மாமா காப்பாத்துங்க மாமா. மாமா காப்பாத்துங்க மாமா. ஐயோ, தூக்குடா தூக்கு. என்னடா எப்படி பண்ணிட்டா? நீ முந்திக்கிட்டியா? நான் உன்னை வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு நினைச்சேன். அதுக்கு முந்தி நீ என்ன இருட்டுல தள்ளிட்ட இல்ல? எங்க எதை சொல்லக்கூடாதுன்னு இத்தனை நாள் மறைச்சீங்களோ அது தெரிஞ்சு போச்சு இல்ல? ஆமா, எனக்கு வேண்டியதெல்லாம் முதலியார் குடும்பத்தோட பரம்பரை பெருமை காப்பாற்றப்படணும். அதுக்காகத்தான் உண்மையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. நீ எங்கிருந்து வந்தேன்னு முதலியார் தெரிஞ்சுக்கிட்டாரு. முதலியார் வாழ் ரொம்ப வேண்டப்பட்டவா. அவார்டு உண்மை மறக்க முடியுமோ? எங்கிட்டயே கதை சொன்னியே, உன் கதையை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டு போச்சு. குடி குடின்னு குடிச்சு வச்சல்ல, உன் குடிய கிடைக்கிறதுக்கு நானும் உண்மையை சொல்லிட்டேன். நிறுத்துங்க. நான் எங்க வாழ்ந்தேன்னு தான் நீங்க சொல்லிருப்பீங்க. ஆனா எப்படி வாழ்ந்தேன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஆளுதா சொல்லுங்க. எங்க மாமா நம்பவே மாட்டார். என் மாமா நான் அழுத போலாம் நீங்க ஆறுத சொன்னீங்க. இப்ப நீங்களும் அழுதா எப்படி? மாமா மாமா. ஆமாவா? அப்படி கூப்பிட உனக்கு என்ன அருகில் இருக்குது? சாக்கடையில இருக்க வேண்டிய நீ இந்த சந்தன மாளிகளை வாழ்ந்துட்டியே. ஐயோ, நீ கொலகாரியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். விபச்சாரின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால் தாங்க முடியலம்மா. மாமா நீங்களும் நம்புறீங்க? ஆதாரம் எல்லாம் அழகா நிக்குதே. இப்போது உண்மையை சொல்லு. உண்மைதாப்பா. திலகத்தோட விடுதலை என்றுதான் வாடகை கொடுத்து இவளை அழைச்சிட்டு வந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாத்துக்காக மன்னிச்சிருக்கேன்.
கேட்டியா கேட்டியா